ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேலம் மாவட்டம் மேச்சேரி ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். இந்த சந்தை பார்த்தீங்கன்னா புதன்கிழமைகளில் கூடுது. இங்கே எப்படி ஆடு வந்திருக்கு, என்ன விலை போகுது அப்படின்றத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அண்ணா பேர் பார்த்தீங்கன்னா ஐயனார். ஒரு பார்த்தீங்கன்னா வாரம் இந்த சந்தைக்கு வராரு. எல்லாமே பார்த்தீங்கன்னா சேலம் கருப்பு அதிகமாக கொண்டு வருவார். இந்த வாரமும் குட்டி நிறையா வச்சுருக்காரு, கிடாவும் நிறையா வச்சுருக்காரு. நான் இந்த வாரம் எத்தனை குட்டி கொண்டு வந்தீங்க? ஒரு 40 கொண்டு வந்தேங்க. 40 கொண்டு வந்தீங்களா? பரவாயில்லையாண்ணா வியாபாரம் உங்களுக்கு? சுமார் தாங்களா? எப்படி போகுதுண்ணா விலை நிலவரலாம்? கொஞ்சம் விலை நிலவரம் கம்மி தாங்க. நிலவரம் கம்மி எதனால? நான் ஆடு அதிகமாக வந்திருக்கிறதுனாலயா இல்லை? ஆடு அதிகமாக இல்லைங்க, மாதம் பிறந்துச்சு. இன்னும் ஒரு 5 நாள் ஆனால் தான் கொஞ்சம் வியாபாரம். ஓகேண்ணா. எத்தனை குட்டி கொண்டு வந்தீங்க இந்த வாரம்? 40 கொண்டு வந்தேங்க. 5 ஆடு வித்தாச்சு. 5 ஆடு கொடுத்துக்கிறீங்க. ஓகேண்ணா. இன்னும் ஒரு 25 ஆடு. இது எல்லாமே நம்மளுதுங்களாண்ணா? எல்லாமே நம்மளுது. ஓகேண்ணா. இதெல்லாம் என்ன ரகங்கண்ணா? இதெல்லாம் ஜமுனாபுரி கிராஸ் ரகங்களா? இதில் ஜமுனாபுரியிலே கிராஸ் ரகங்களா? ஓகேண்ணா. இதெல்லாம் எத்தனை கிலோண்ணா கறி வர மாதிரி இருக்கு? இதெல்லாம் ஒரு 17-18 கிலோ, 5 கிலோலேருந்து இருக்குதுங்க. 5 கிலோலேருந்து 5 கிலோ 20 கிலோவில் கறி வர மாதிரி இருக்கு. ஓகே. எல்லாமே கெடா? எல்லாமே கெடாதாங்க. ஓகேண்ணா. இதெல்லாம் என்ன ரேட்டுண்ணா வருது? இதெல்லாம் 5 ரூபா வருங்க. அதெல்லாம் 13 ரூபா 14 ரூபா அந்த ரேஞ்சு. குட்டி பொறுத்த மாதிரி விலை. குட்டி பொறுத்த மாதிரி விலை. ஓகேண்ணா. இதெல்லாம் 5 ரூபா 14 ரூபா விலை மேலே சொல்லியிருக்காங்க. ஜமுனாபுரியில் கிராஸ்ன்னு சொல்லியிருக்காரு. எல்லாமே பார்த்தீங்கன்னா கெடா குட்டி. இது நம்ம சேலம் கருப்புங்களாண்ணா? இதெல்லாம் சேலம். ஓகேண்ணா. இதெல்லாம் என்ன விலையிலேருந்துண்ணா இருக்கு? இதெல்லாம் 10 ரூபாயிலேருந்து இருக்குதுங்க. 10 ரூபா விலையிலேருந்து இருக்கு. இது எல்லாமே கெடாங்களாண்ணா? 2 ஆடு பொட்டாடு. 2 ஆடு மட்டும் பொட்டாடு என்ன விலைக்குண்ணா வருது? அது 8 ரூபா வருங்க. 8 ரூபா வரும். கறி 10 கிலோ வருமாங்கண்ணா? 10 கிலோ வரும். ஓகேண்ணா. எல்லாமே நம்மளுது. அது வேறங்களா? அது நம்மளுது. அந்த பொட்டாடு நம்மளுதுங்களாண்ணா? அது சேலம் கருப்புங்களாண்ணா? பொட்டையும்? ஆமா, சேலம் கருப்பு. அதெல்லாம் பல்லு சேர்ந்த ஆடுங்களாண்ணா? 2 பல்லு 4 பல்லு 6 பல்லு எல்லாம் கலந்துருக்கு. ஓகே. எல்லாம் குட்டி போட்ட ஆடுங்க தான்? எல்லாம் குட்டி போட்ட ஆடுங்க. ஓகே. அது பொட்டாடுங்களா என்ன விலையிலங்கண்ணா இருக்கு? 12 ரூபாய் சொன்னங்க. 10 ரூபா ரேஞ்சு வருங்க. 12 ரூபா சொல்றீங்க, 10 ரூபா ரேஞ்சு கொடுத்துருவீங்க. ஓகேண்ணா. ஒரே ஒரு கிடா மட்டும் பெரிய கிடா வச்சிருக்கீங்க. அது பல்லு எத்தனை பல்லுங்கண்ணா? அது 4 பல்லுங்க. விலை 40 ரூபா சொல்லுதுங்க. 33 ரூபாய் கேட்குறாங்க. ஒரு 35 ரூபா கொடுத்துடலாம். 33 ரூபா வரலும் கேட்குறாங்க. 35 ரூபா தான் கொடுத்துருவீங்க. 4 பல்லு கிடா. அதுவும் அந்த ஜமுனாபுரி கிராஸ்? அது நம்ம நாட்டுக்கு சேலம் கருப்பு. சேலம் கருப்பு தான். அது கொஞ்சம் தாடியில் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்குண்ணா. அது ஒரு ஆடு அந்த மாதிரி வரும். ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், அண்ணா பேர் பார்த்தீங்கன்னா சதீஷ்குமார். அவரும் சேலம் கருப்பு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொண்டு வருவார். எல்லாமே பார்த்தீங்கன்னா அவரோட கடை குட்டிங்க தான். அண்ணா, நான் இந்த வாரம் எத்தனை குட்டி கொண்டு வந்தீங்க? 35 கொண்டு வந்தீங்களா? பரவாயில்லைங்களாண்ணா வியாபாரம்? ஓரளவு பரவாயில்ல. ஒரு இடத்துல டல்லாக இருக்குது அப்படின்றாங்க. சுமாராக தான் இருக்குது. ஓகேண்ணா. இதெல்லாம் எத்தனை மாதம் குட்டிங்கண்ணா? 7 மாதம் 8 மாதம் குட்டி. 1 வருஷத்துக்குள்ளே இருக்கும். எல்லாம் கறியெல்லாம் ஒரு 10 கிலோ 5 கிலோக்குள்ளே வரலுமே கறி இருக்கு. 12-13 கிலோ அந்த மாதிரி கறி வர மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா 12 கிலோ 13 கிலோ கறி வர மாதிரி குட்டி வச்சிருக்காரு. எல்லா குட்டியுமே பார்த்தீங்கன்னா அவரோட தான். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் சேலம் கருப்பு, எல்லாம் சுத்த கருப்பு. குட்டி எல்லாம் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கு. அண்ணா, எவ்வளோ விலையிலேருந்துண்ணா இந்த வாரம் குட்டி இருக்கு? 11 ரூபாலேருந்து 13 ரூபாய்க்கு. 11 ரூபா 13 ரூபா. சின்ன இளங்குட்டிங்களா தான் இன்னும் கம்மியாக வருங்களாண்ணா? சைஸுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கம்மியாக வரும். ஓகே. 11 ரூபாயிலேருந்து 13 ரூபா வரலும் தான் குட்டியே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. 13 ரூபாய்க்கு மேலே குட்டியே இல்லை. இதுவும் பார்த்தீங்கன்னா அவரோட தான்.
எவ்வளோக்கா? அண்ணா அண்ணா உங்கள் நம்பர் ஆல்ரெடி என்கிட்ட இருக்கு, அதை நான் டிஸ்பிளே பண்ணிக்கிட்டுங்களா? சரி ஓகேண்ணா. ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேலம் கருப்பு எல்லாம் வளர்ப்பு குட்டி. அண்ணா அண்ணா எங்கேருந்துண்ணா வரீங்க? கொங்கனாபுரங்களா? வாரம் வாரம் வரீங்களாண்ணா? வாரம் வாரம் சந்தைக்கு வரீங்களாண்ணா? இந்த இந்த சந்தைக்கு வரீங்க, கொங்கனாபுரம் சந்தையிலையும் போவீங்களாண்ணா? பெண்ணாகரத்துலேயும் சந்தை, அங்கேயும் போவீங்க. ஓகே ஓகேண்ணா. இந்த வாரம் எத்தனை குட்டி நான் கொண்டு வந்தீங்க? 20 குட்டி. அதுவும் உங்களுதுங்களா? ஓ இப்போ தான் வாங்கியிருக்கீங்க. ஓகே ஓகேண்ணா. அண்ணா இதெல்லாம் எத்தனை மாதம் குட்டிங்கண்ணா? ஒரு 8 மாதம். 8 மாதம் இருக்கும். ஓகே ஓகே. இதெல்லாம் 8 மாதம் குட்டின்னு சொல்லியிருக்காரு. எல்லாமே பார்த்தீங்கன்னா சேலம் கருப்பு. இது எவ்வளோ விலையில நான் குட்டி இருக்கு? இந்த குட்டிலாம் வந்து 8 ரூபா வரும். 8 ரூபா வருங்களா? ஓகே ஓகே. இல்லை கறியில் எத்தனை கிலோண்ணா விழுவும் ஒவ்வொன்றும்? 7 கிலோ கறி விழுவும். கிலோ 1000 ரூபா அன்னைக்கு நாங்களே வாங்க முடியல. கிலோ 900 ரூபாய்க்கு போகுது. கம்மியாக கொடுக்க மாட்டேன். என்ன பண்ணுறது? உங்களுக்கு கம்மியாக கொடுக்க மாட்டேன்றாங்க. வண்டிக்கு தான் 4 சந்தைக்கு போனீங்கன்னா வண்டிக்கு ஆற்றுக்கு 200-300 4 சந்தைக்கு போனால் ஆட்டுக்கு வாடகையே வருது. வாடகையே போகுது. விற்கலைன்னா அப்புறம் எக்ஸ்ட்ரா போயிட்டே இருக்குது. அப்புறம் ஒவ்வொன்று போனாலும் போயிடும். பண்ணுறோம். அதெல்லாம் ஒவ்வொரு சந்தையிலையும் கொண்டாந்தோன்னே சேல் ஆனால் தான் ஆச்சு. ஒவ்வொரு தாரம் வரும், ஒவ்வொரு தாரம் கொஞ்சம் முன்ன தான் வரும். ஓ சரி ஓகே ஓகேண்ணா. என்ன தொழில் செஞ்சுட்டு நான் உங்களை கால் பண்ணி கேட்டால் அந்த மாதிரி குட்டி கிடைக்குமாங்கண்ணா? உங்ககிட்ட வாங்கிக்கலாங்களா? கிடைக்குமா? உங்கள் நம்பர் சொல்கிறீங்களாண்ணா? ஓனர் நம்பர் போட்டுக்கா. இதெல்லாம் லட்சுமணன் நம்பர் சொல்ல 63 81 74 03 67. அவர் பேருண்ணா? லட்சுமணன். ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வளர்ப்பு குட்டி. இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாம் சேலம் கருப்பு. உங்களுக்கு தாங்கண்ணா? நீங்கள் எங்கேருந்து வரீங்க? எங்கேருந்து வரீங்க? மேச்சேரி தாங்களா? லோக்கல் தாங்களா? ஓகே ஓகேண்ணா. எப்படிண்ணா உங்களுக்கு வாரம் வாரம் இங்கே சந்தை உங்களுக்கு பரவாயில்லைங்களா? விலையெல்லாம் பரவாயில்ல உங்களுக்கு? இந்த 2 வாரமாக நல்லா போகுதுங்களா? ஓகே ஓகேண்ணா. இந்த வாரம் எத்தனை குட்டி நான் கொண்டு வந்தீங்க? 28 குட்டி கொண்டு வந்தீங்க. ஓகே ஓகே. எத்தனை சேல் பண்ணீங்க? 16 குட்டி விற்றுருக்குன்னா நான் 12 குட்டி இருக்குது. 16 விற்றுருக்குறீங்க, நான் 12 இருக்கு. ஓகே ஓகே. எல்லாமே சேலம் கருப்பு. அப்படியே கேட்டுட்டு இருக்காங்க. ஒருத்தர் தூத்துக்குடிக்கார் வந்திருக்காரு, அப்படியே கேட்டுட்டு இருக்காரு. எல்லாமே ஒட்டுக்க கேட்டுட்டு இருக்காரு. ஓகே ஓகேண்ணா. நீங்கள் எவ்வளோண்ணா சொல்கிறீங்க, அவர் எவ்வளோ கேட்குறாரு? நான் வந்து 7,500 சொன்னது. அவர் 6 விலையாக கேட்குறாரு. அப்படியே ஓ நீங்கள் 7,500 சொல்கிறீங்க, அவர் 6,500 கேட்குறாரு. ஓகே ஓகேண்ணா. எவ்வளோண்ணா கொடுத்துருவீங்கண்ணா ஃபைனலாக? 7 ரூபாண்ணா கொடுத்துருவீங்க. ஓகே ஓகேண்ணா. நல்லா இருக்கு குட்டி. நான் உங்களை கால் பண்ணி கேட்டாலும் இந்த மாதிரி குட்டி கிடைக்கும், குட்டி வாங்கிக்கலாம். உங்கள் ஃபோன் 2 நாளைக்கு முன்னாடி சொன்னீங்கன்னா நாங்கள் அது மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ எத்தனை குட்டினா 2 நாளைக்கு முன்னாடி சொல்லணுண்ணா? ஒரு 50 குட்டினா ஒரு 50 குட்டி 100 குட்டி வேணும்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சொன்னீங்கன்னா நாங்கள் அது மாதிரி பண்ணிக்கலாம். சரி, நான் உங்கள் ஃபோன் நம்பர் சொல்கிறீங்களா? 87 54 66 00 47. உங்கள் பேருண்ணா? தமிழ்ச்செல்வன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ணா பேர் பார்த்தீங்கன்னா சரவணன். அவர் பார்த்தீங்கன்னா மேச்சேரியிலேருந்து வராரு, அவர் பெண்ணாகரத்துலேருந்து வராரு. இந்த மேச்சேரி சந்தைக்கு எல்லா வாரமும் வராரு. இவர் பார்த்தீங்கன்னா வாரம் 50-60 குட்டிக்கு மேலே கொண்டு வருவார். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவரோட தான். ஃபுல்லாக சேலம் கருப்பு. நான் இந்த வாரம் எத்தனை குட்டி கொண்டு வந்தீங்க? 60 குட்டிங்களா? எல்லாம் சேல் ஆகிடுச்சிங்களா? பரவாயில்லைங்களா? 40 சேல் ஆகிடுச்சு. இந்த பால் குட்டிலாம் கொண்டு வருவீங்க இந்த வாரம் இல்லைங்களா? பால் குட்டிலாம் எதுவும் இல்லை, ஒன்று தான் இருக்குது. அதுவும் 2 மாதம் இருக்குமா? 2-3 மாதம் இருக்குங்களா? 3 மாதம் குட்டி. பொட்டை குட்டிங்களா? ஓகே ஓகேண்ணா. இப்போ இதில் என்ன விலைங்கண்ணா? எல்லாம் கிடா குட்டிங்களா? இதெல்லாம் 7 ரூபா விலைங்களா? எல்லாமே கிடா குட்டிங்களா? ஓகே ஓகேண்ணா. எல்லாமே கிடா குட்டி, எல்லாம் சேலம் கருப்பு. அது உங்களுக்கு தாங்களாண்ணா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தலை சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது.
எத்தனை மாதம் குட்டிங்கண்ணா? 5 மாதம் குட்டி. 5 மாதம் குட்டி. ஓகே ஓகேண்ணா. அப்புறம் பார்த்தீங்கன்னா 5 மாதம் குட்டி நல்லா இருக்கு. இப்போ அதில் என்ன விலைங்கண்ணா? 6700 6க்கு வந்து 200 6700 கொடுப்பேன். ஓ நீங்கள் வாங்கினதே 6.5 வாங்கியிருக்கிறீங்க. 6700 வரும். ஒரு 200 சேர்த்து வச்சு சொல்கிறீங்க. ஓகே ஓகே. எப்படின்னா ஆட்டுக்கு 200 300 கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறீங்க. ஆட்டுக்கு 200 கிடைச்சா போதும், 150 ரூபா தான் போதும். அது வாங்கி போகிற ஆளுங்க நல்லா இருக்கணும். அது வாங்கிட்டு போ. வாங்கி போகிற ஆளுங்க பேஸ் நல்லா இருக்கணும். நம்ம 9 ரூபா 10 ரூபா கம்மியாக லாபம் லாஸ் ரெண்டாவது பார்த்துக்கிட்டு வாங்கி போகிற ஆளும் நல்லா பிழைக்கணும். அதான் சந்தோஷம். ஓகே ஓகே. சொன்னாதான் ஒரு மனசுல மகிழ்ச்சி. நாம மகிழ்ச்சி வந்து கொஞ்சம் பிரயோஜனம் இல்லை. ஆட்டுக்கார குட்டி வியாபாரம் பண்ற ஆளுங்க மகிழ்ச்சி வந்து பிரயோஜனம் இல்லை. குட்டிக்கார வாங்கி போய் வளர்த்து நல்லா இருந்தாலும் அது சந்தோஷம். அதான் பேச அதான் மகிழ்ச்சி. ஓகே ஓகேண்ணா. உங்ககிட்ட ஏதாவது குட்டி வாங்குறாங்களாண்ணா? கால் பண்ணி அப்படி வாங்குறேன். குட்டி வாங்குறாங்க, சேல் ஆகுது, கால் பண்ணி கேட்குறாங்க. பால் குட்டி மட்டும் வாங்குறாங்களா இல்லை பெரிய குட்டி வாங்குறாங்க? எல்லா குட்டியும் வாங்குறாங்க. ஆடு கடை இப்போ வந்து ஃபோன் பண்ணி ஆடு வேணும் 10 ஆடு 15 ஆடு வேணும்னா காவேரி காட்டி கூட்டி போயிடும். அவங்களுக்கு கூட்டிமே வாங்கி கொடுத்துருவோம். ஓ நீங்கள் நேர்லேயே வாங்கி கொடுத்துருங்க? 5 பட்டியிலே வாங்கி கொடுத்துறீங்க. பரவாயில்ல, வாங்கி கொடுக்குறவங்க திருப்தியாக போகிறாங்களாண்ணா? ஓகே, பிரச்சனை சூப்பராக இருக்கிறாங்க, நல்லா இருக்கு, எல்லாம் ஓகேன்றாங்க. பரவாயில்ல பரவாயில்ல. சரி, நான் மறுபடியும் யாராவது கால் பண்ணி கேட்டால் நல்லா ஆடா கொடுங்க, எல்லா குட்டிங்களா கொடுங்க. குட்டி கொடுப்போம், ஆடு கொடுப்போம். ஏன்னா உங்கள் நம்பர் இருக்கு என்கிட்ட, அதை நான் வந்து டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். நான் இந்த வாரம் எத்தனை குட்டி கொண்டு வந்தீங்க? ஒரு 40 குட்டி. 40 குட்டி கொண்டு வந்தீங்க. ஓகே, பரவாயில்லைங்களாண்ணா வியாபாரம் இந்த வாரம்? எல்லாமே வளர்ப்பு குட்டி. வளர்ப்பு குட்டி நல்லா பெருஞ்சாதி குட்டிங்க. நல்லா பெருஞ்சா சந்தையாக பெருங்கடா வரும். நல்ல பெருங்கடாவும் வரும். ஓகே ஓகேண்ணா. இதெல்லாம் எத்தனை மாதம் குட்டிங்கண்ணா? இது 4.5 மாதம் குட்டிங்கண்ணா. 4.5 மாதம் குட்டி. ஓகே ஓகேண்ணா. எல்லாமே நம்ம சேலம் கருப்புங்களாண்ணா? சேலம் கருப்பு. எல்லாமே சேலம் கருப்பு. ஓகே. எல்லாம் இதில் எத்தனை கிலோண்ணா வரும்? 12 கிலோ மேலே வரும். 12 கிலோக்கு மேலே வரும். 6 கிலோ 5 கிலோ கறி வரும். ஓகே ஓகே. எல்லாமே நல்லா இருக்கு. குட்டி நல்லா சுறுசுறுப்பு, நல்லா தலையெல்லாம் சாப்பிடுது. நல்லா சூப்பராக சாப்பிடும். அது உங்களுதுங்களாண்ணா? அது உங்களுக்கு தான். ஓகே ஓகே. அண்ணா என்ன விலையிலேருந்து குட்டி இருக்கு எல்லாம்? குட்டி வந்து பார்த்தீங்கன்னா 6,500. 6,500 விலையிலேருந்து இருக்கு. இதோட இன்னும் பெரிய குட்டி 7 ரூபா வருங்க. இந்த குட்டி ஒரு 6 ரூபா. இது 6 ரூபா, 6,500 விலை ஸ்டார்டிங்கு. ஓகே ஓகே. ஒட்டியாக கேட்குறப்ப எவ்வளோக்குண்ணா கொடுப்பீங்க? குட்டியை கேட்கும்போது 6,500 குட்டி ஒரு 200 பார்த்துக்கணும். 6,300. 6,300 கொடுப்பீங்க. ஓகே ஓகே. பெருங்குட்டியாக தான் ஒரு 7 ரூபா 7,200 கொடுப்போம். சின்ன கொஞ்சம் மீடியம் சைஸ்னா ஒரு 6,300. 6,300. ஓகே ஓகேண்ணா. உங்களுக்கு பரவாயில்லைங்களாண்ணா? போன வாரம் அந்த மாதிரி வீடியோ போட்டோம். வீடியோ போட்ட பிறகு எங்களுக்கு நிறைய ஆர்டர் வந்துருக்குதுங்க. எல்லா ஏரியாவிலேருந்து இந்த ஆர்டர் வந்துட்டு எங்களுக்கு. அதே மாதிரி வேணா பண்ணைகளை குட்டி கொடுத்துருக்கிறோம். வாரம் 130 குட்டி வாங்கலாம். இன்னும் 20 குட்டி தான் இருக்கு. ஓகே. உங்களுடைய சேனல் உங்கள் சேனல்லேருந்து போட்டதுனால வீடியோ வந்து கால் பண்ணி கேட்டாங்களாண்ணா? தூரமாக வரவங்களுக்கு ஒரு குட்டி மேலே 200 குறைச்சா அவங்களுக்கு வாடகை இருக்கு இல்லையா? சரி சரிண்ணா. அப்போ வெளியிலேருந்து வரவங்களுக்கு ஒரு 100 200 குறைச்சே கொடுக்குறீங்க. இந்த வாரம் வந்திருக்காங்க. அவங்க எங்கேருந்து வந்திருந்தாங்க? தூத்துக்குடியிலேருந்து வந்திருந்தாங்க. ஓகே ஓகே. எத்தனை குட்டி நான் வாங்கியிருக்காங்க? 15 குட்டி வாங்கியிருக்காங்க. ஓகே ஓகேண்ணா, பரவாயில்ல. சரி, நான் மறுபடியும் வெளியிலேருந்து யாராவது கேட்டாங்களா? நல்ல குட்டியாக கொடுங்க அவங்களுக்கும். ஓகேண்ணா. ஃபோன் நம்பர் சொல்லுங்க. 93422955. நம்ம சேனல் ஆட்டு சந்தைண்ணா. ஆட்டு சந்தை மேய்ச்சி ஆட்டு சந்தை. சரி ஓகேண்ணா. சரி ஓகே. தம்பி, இந்த வாரம் எத்தனை குட்டி கொண்டு வந்தீங்க? 20 கொண்டு வந்தீங்களா? இது 10 இருக்குதா? 8 இருக்குதா? எல்லாமே கடா குட்டிங்களா? எல்லாமே கடா குட்டி தானே. ஓகே ஓகே. இது எவ்வளோ விலை சொல்கிறீங்க? இது 7,500 சொல்கிறேண்ணா. 7 ரூபா கொடுத்துடலாண்ணா. 7,500 சொல்கிறீங்க, 7 ரூபா கொடுத்துருங்க. கரெக்டாக வாரம் அந்த 7 ரூபா ரேஞ்சில் கொடுக்குற மாதிரி தான் குட்டி வச்சுருக்கீங்களா, இல்லை நீங்கள் அப்படி தான் வாங்கிட்டு வருவீங்களா? சைஸாக வேணுனாலும் வாங்கிக்கலாம். ஆனால் நீங்கள் மோஸ்ட்லி இப்போ இதான் செட் ஆகும். வளர்ப்பு குட்டி அப்படின்ற டக்குன்னு சேல் ஆகிடும் அப்படின்றதுனால இது அதிகமாக கொண்டு வருவீங்க. ஓகே ஓகே. ஏன்னா வாரம் பார்க்குறோம் இதே விலையில் இதே மாதிரி குட்டி தான் கொண்டு வருவீங்க, இல்லை ஒரே குட்டியை மாற்றி மாற்றி கூப்பிட்டு வரீங்களா? ஓகே ஓகே. வரேண்ணா. இப்போ இதெல்லாம் 7 ரூபா மேலே வந்தால் கொடுத்துருவீங்க. ஓகே ஓகேப்பா. நீங்கள் எத்தனை குட்டி கொண்டு வந்தீங்க? 30 குட்டி கொண்டு வந்தீங்க. ஓகே ஓகே. எல்லாம் விற்றுட்டிங்களாண்ணா? பரவாயில்லையா? 10 குட்டி தான் இருக்குது. பரவாயில்லைங்களாண்ணா விலை? பரவாயில்ல. ஓகே ஓகே. 20 கொடுத்துருக்காரு, 10 இருக்குது. எல்லாம் கெடா குட்டிங்களாண்ணா? எல்லாம் கெடா குட்டி. ஓகே ஓகே. எத்தனை மாதம்ண்ணா இருக்கும்? 3 மாதத்துக்குள்ளே தான் இருக்கும். 3 மாதத்துக்குள்ளே. ஓகே ஓகே. இதெல்லாம் என்ன விலைங்கண்ணா? 6.5. நீங்கள் சொல்கிற விலையாண்ணா? 6 ரூபானா கொடுத்துருங்க. பரவாயில்ல, நீங்கள் மட்டும் தான் கம்மியாக சொல்லியிருக்கீங்க.
நம்மளது விலை கொஞ்சம் கம்மி தான். ஓகே எல்லாம் பார்த்தீங்கன்னா 6 ரூபா 6.5 சொல்கிறாரு. 6 ரூபா வந்தால் கூட கொடுத்துரும். 6.25 தான் கொடுத்தீங்க. ஓகே பரவாயில்ல. எல்லாமே பார்த்தீங்கன்னா 6.500 விலை சொல்கிறாரு. 6 ரூபா வந்தால் கூட கொடுத்துருவோன்னு சொல்லியிருக்காரு. நல்லா இருக்குது எல்லா குட்டியும். எல்லாமே செம்மறி குட்டி, வளர்ப்பு குட்டி, எல்லாம் 3 மாதத்துக்குள்ளே இருக்க குட்டி. நான் உங்கள்கிட்ட எப்பயுமே அந்த மாதிரி குட்டி கிடைக்கும்லண்ணா? கால் பண்ணி கேட்டால் கொடுப்பீங்களா? எத்தனை குட்டினானா கிடைக்கணும்? வாரம் 100 குட்டினாலும் வாங்கிக்கலாம். இப்போ ஒரு 50 குட்டி வேணுன்றாங்க. எத்தனை நாளைக்கு உள்ளார சொன்னால்? 3 நாளைக்கு முன்னாடி சொன்னால் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவீங்க. ஓகே ஃபோன் நம்பர் சொல்கிறீங்களா? 80 72 73 74 34. உங்கள் பேருண்ணா? மணி. நீங்கள் கொங்கனாபுரங்களாண்ணா? ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அண்ணாவை பார்த்தீங்கன்னா வாரம் சந்தைக்கு வராரு. இந்த சந்தை இல்லாமல் கொங்கனாபுரம் சந்தைக்கும் வருவார். இந்த வாரம் கொஞ்சம் ஆடு நிறைய வச்சுருக்காரு. நான் எத்தனை குட்டினா கொண்டாந்தீங்க இந்த வாரம்? 30 கொண்டாந்தீங்க. நிறைய இருக்குது. எவ்வளோண்ணா சேல் ஆகிருக்கு? 10 தான் ஆகிருக்கு. ஏங்கண்ணா? நிலவரம் கொஞ்சம் கம்மி தான். ஒவ்வொருத்தருக்கு பரவாயில்லையா இருக்குது, ஒவ்வொருத்தருக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பெருங்குட்டியாக இன்னைக்கு எடுக்கலன்னு. ஓ, இன்னைக்கு இதெல்லாம் கொஞ்சம் பெருங்குட்டியாக இருக்குங்களா? சைஸ் குட்டி போச்சுங்க, பெருங்குட்டி எடுக்கல. ஓகே சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறது வித்துருச்சு. இதெல்லாம் எத்தனை மாதம் குட்டிங்கண்ணா? ஒரு 3 மாதம் குட்டி இருக்குண்ணா. 3 மாதம் தான் இருக்கும். 3 மாதமே பெருங்குட்டின்னு சொல்லிட்டு சரியாக விற்காமல் இருக்குது. இதெல்லாம் என்ன விலைங்கண்ணா வரும்? ஏன்னா கொஞ்சம் சைஸ்லாம் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஜோடி 5,500 சொல்கிறேண்ணா. ஜோடி 14 ரூபாய்க்கு கேட்குறாங்க. ஒரு 14 வந்தால் கொடுத்துடலாண்ணா. 14,500 வந்தால் கொடுத்துருவீங்க. ஓகே எல்லாமே கிடா குட்டி? எல்லாமே கிடா குட்டி. ஓகே தம்பி இந்த வாரம் எத்தனை குட்டி கொண்டு வந்தீங்க? 10 குட்டி கொண்டு வந்தீங்க. நீங்கள் புதுசாக இருக்கீங்க இந்த வாரம்? ஏன் அவர் வாரம் வருவார், பார்த்துருக்கோம். நீங்கள் புதுசாக இருக்க அவங்க தம்பியா இல்லை அண்ணனா ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டுங்களா? ஓகே. இப்போ இதெல்லாம் எவ்வளோ இப்போ விலை சொல்கிறீங்க? 7 ரூபாயா விலை சொல்கிறீங்க. எவ்வளோ வரலும் கேட்குறாங்க? 6.5 வரலும் கேட்குறாங்க. மேலே எவ்வளோன்னா கொடுத்துருவீங்க? 100 ரூபா 200 ரூபா சேர்ந்து வந்தால் கொடுத்துருவீங்க. ஓகே இப்போ இந்த 2 4 7 குட்டி தான் இருக்குது. எல்லாம் சேல் பண்ணிட்டீங்க. ஓகே இதெல்லாம் எத்தனை மாதம் இருக்குது குட்டி? 3 மாதம் தான் இருக்கும். எல்லாமே வளர்ப்பு குட்டி. எல்லாம் கெடா குட்டிங்களா? எல்லாம் கெடா குட்டி. ஓனர் எங்க? அங்கே இருக்காரா? ஓகேப்பா. ஸ்கூல் லீவுன்றதுனால அப்படியே வந்துட்டீங்களா? ஓகே